வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோதை நாயகி. பிரதமர் திரு நரேந்திர மோடி ராஜஸ்தானின் பலோத்ராவில் சுமார் 1.06 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டங்களை நேற்று தொடக்கி வைத்தார். மேலும் பலோத்ராவில் உள்ள பஞ்சபத்ராவில் இந்தியாவின் முதல் பசுமை வெளி ஒருங்கிணைந்த சுத்திகரிப்பு மற்றும் பெட்ரோ கெமிக்கல் வளாகத்தை பிரதமர் நாட்டிற்கு அர்ப்பணித்தார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இன்று முதல் வரும் 10ஆம் தேதி வரை கத்தார், பக்ரைன், குவைத் மற்றும் ஓமன் நாடுகளுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். இப்பயணத்தின் போது அந்நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மற்றும் தலைவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயுத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி ராஜஸ்தானில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்று பேசுகையில், எத்தனால் என்பது ஒரு புதிய கருத்து அல்ல என்றும் அது ஒரு நூற்றாண்டுக்கும் மேலாக பயன்பாட்டில் உள்ளது என்றும் கூறினார். வெங்காயத்தின் கொள்முதல் விலை 13% அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து மத்திய நுகர்வோர் விவகாரத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வெங்காயத்தின் விலை குவிண்டால் ஒன்றுக்கு 1875 ரூபாயிலிருந்து 2125 ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிரா மாநிலம் மும்பை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக அம்மாநில மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. தொடர் கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளதால் சாலை மற்றும் ரயில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இஸ்தான்புல்லில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் சயாலி வாணி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ஸ்வஸ்திகா தனிஷா கொட்டாச்சி இணையும், கலப்பு இரட்டையர் பிரிவில் அங்கர் பட்டாச்சார்ஜி ஸ்வஸ்திகா கோஷ் இணையும் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.